ஓம் நம சிவாய. மயானகாளி மந்திராலயம், பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை மற்றும் தர்மயுத்த சேனல். மயானகாளி காளியினுடைய அருட்புதல்வராகிய எம் சிஷ்யமார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளில் நாம் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக அஷ்டகர்மத்திலே ஸ்தம்பனம் செய்வது எப்படி அப்படின்ற ஒரு முறையை என்னுடைய சிஷ்யன் செய்திருக்கிறார், யாம் சொல்லிக் கொடுத்த முறை பிரகாரம். ஆனால் அது நடக்கவில்லை என்று வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறார். அப்போ அதனுடைய விளக்கத்தை நாம் முழுசாக இப்போ பார்க்க போகிறோம். ஸ்தம்பனம் செய்கிறோம் அல்லது வித்வேஷனம் செய்கிறோம் என்றால் அதற்கான முறைகளை நாம் முறையாக செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் இதுதான் ஸ்தம்பன எந்திரம். நல்ல ஒரு உதாரணம் மற்றும் இல்லாமல் குறிப்பும் இது தான். இப்போ இந்த ஸ்தம்பன எந்திரத்தை நீங்கள் வரைந்து கொண்டீர்கள். ஒரு செப்பு தகட்டில் வரைகிறீங்க. செப்பு தகட்டில் வரைஞ்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்? சுற்றி பண்ணணும். சுற்றி பண்ணணும் எப்படி? திருநீர், எலுமிச்சம்பழம் முறையாக போட்டு அதில் தேய்ச்சி அதில் பால், பன்னீர் அதெல்லாம் போட்டு அபிஷேகம் செய்து, இளநீர்லாம் போட்டு அபிஷேகம் செய்து எந்திரத்திற்கு தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். தூய்மைப்படுத்தி கொண்டு என்ன எந்திரத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு அதன் பிரகாரம் அதற்கு எந்திர சாபனவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதற்கு இந்த எந்திரத்தை அலங்காரம் செய்யணும் இல்லையா? ஒவ்வொரு அஷ்டகர்மத்திற்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் இருக்கிறது. குறிப்பாக மாரணமோ இல்லை வேறு ஏதாவது தவறான ஒரு விஷயத்திற்கு தவறான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம அந்த எந்திரத்துக்கு பூச வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு அஷ்டகந்தங்கள், புனுகு, ஜவ்வாது, கோரசனை, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் செய்யணும். இது ஸ்தம்பனம் பண்ணுறோம். ஸ்தம்பித்து போக வைக்கக்கூடிய ஒரு சூட்சும முறை தான் ஸ்தம்பன முறை. அது ஆலயமாகட்டும், வீடாகட்டும், மனிதனாகட்டும், இல்லை செயல்பாடாகட்டும், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். ஸ்தம்பித்து போக, நிலைகுலைந்து போக, அந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு கருங்கோழி முட்டை எடுத்துக்கோங்க, இல்லை நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. அதில் இந்த இயந்திரத்தை வரைந்து, தகட்டிலையும் இயந்திரத்தை வரைந்து சுத்தி செய்து காலடி மண், முடி, கிடி எல்லாத்தையும் வச்சு யாரை என்ன செய்யணுமோ அந்த இடத்துக்கான பொருளை வச்சு சனிக்கிழமை அன்றைக்கி பண்ணுங்கள். சனி ஓரையில் பண்ணுங்கள். இல்லை ராகு காலம், யமகண்டம் அந்த மாதிரி ஒரு ஓரை பார்த்து செய்துங்க. இப்படி செய்து எட்டி மைய, இப்போ நான் இந்த சமணத்துக்கு எட்டி மைய பூச போகிறேன். எட்டி மைய பூசி அதை முறையாக ஸ்தாபிதம் பண்ணி அதற்கு உண்டான மந்திரம், அப்போ இதற்கு உண்டான மந்திரம் பாருங்க. ஓம் க்ரீம் ஸ்ரீம் சர்வதம்பனி க்ரீம் அகோர ரத்த சாமுண்டி க்ளீம் ஸ்தம்பய ஸ்தம்பய சுவாகா. இதுதான் இதுக்கான உண்டான மந்திரம். ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் சர்வதம்பனி க்ரீம் அகோர ரத்த சாமுண்டி க்ளீம் ஸ்தம்பய ஸ்தம்பய சுவாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த ஸ்தம்பன வேலைக்கு முன்பாக இதை சித்தி செய்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 1008 முறையோ 10,008 முறையோ உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிறதோ, மனது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உருவேற்றிக்கணும். நீங்கள் எந்த ஒரு மந்திரத்தையும் சித்தி செய்து கொள்ள வேண்டும். சித்தி செய்து நீங்கள் உருவேற்றினால் மட்டும்தான் அது துல்லியமான முறையில் உங்களுக்கு வேலை செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்.
அது பிரகாரம் ஸ்தம்பித்து போகக்கூடிய ஸ்தம்பனத்திற்கு உண்டானதை முறையாக நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது வித்வேஷனம், மாரணம், இந்த அஷ்டகர்மத்தில் துஷ்டப்பிரயோகமாக செய்யக்கூடிய கர்மங்கள் அத்தனைக்குமே அது கரெக்டான முறையில் அது வேலையாகும். அப்போ அதை செய்து பயன்பெறுகிற வகையில் எப்போவும் ஒரு சாமியாராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும், தியானத்தில் இருக்கணும். அதிகபட்சமான தியானம் மிக சிறப்பு. குறிப்பாக என்னுடைய சிஷ்யமார்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, மாந்திரிகன் ஆகிட்டோம், மாந்திரிகம் செய்கிறோம், பணத்துக்கு செய்கிறீங்களோ அது கர்மாவுக்கு செய்கிறீங்களோ உங்கள் தலைவிதிக்கு செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எந்த கர்மாவை செய்தாலும், எந்த செயல்பாடு என்று செய்தாலும், அதாவது வசியத்தில் இருந்து மாரணம் வரை இருக்கக்கூடிய அஷ்ட கர்மங்கள் பிரயோக முறை நீங்கள் எது செய்தாலும் சரி, முறையான எந்திர மந்திர பிரயோகம், தியானம், அதாவது மந்திரங்களை தியானித்து சித்தி செய்து கொள்வது, எந்திரங்களுக்கு உரு ஏற்றுவது, முறையான படையல் முறைகள், கால அவகாசம் வேணும். இப்போ நீங்கள் உடனே பண்ணி சூடாலாம் எதுவும் பண்ண முடியாது. எந்திரங்களுக்கு உரு ஏற்ற வேண்டும். அந்த கர்மா ஒருத்தருக்கு செய்கிறோம் அப்படின்னா அது நடந்துருச்சா இல்லையான்றது தெரியிருந்தனையுமே நீங்கள் மன ஒருநிலைப்பட்டு ஆன்மீகத்தில் திளைத்திருக்கணும். பொதுவாகவே இந்த சாமியாருங்க எல்லாமே எப்பொழுதும் தன்னை மறந்து தெய்வத்தோடு இரண்டரை கலந்திருந்தால் மட்டும்தான் எந்த அஷ்டகர்மமும் எளிதாக கிடைக்கும். பணம், பொன், பொருள், காமம், தூக்கம், என்ன சொல்லுவோம், பொறாமை, அடுத்தவர்கள காழ்ப்புணர்ச்சி, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாமியாருக்கு, ஆன்மீகத்தில் இருக்கிறவருக்கு, ஒரு மந்திரவாதிக்கு இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி என்னன்னா, இது எல்லாமே எல்லா சாமியாருக்கும் இருக்கும். அதில் ஜெயிச்சு அதிலிருந்து விடுபட்டு வந்தவனால் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட கர்மாவை குறிப்பிட்ட நேரத்திலே சித்தி செய்து அந்த கர்மாவை செய்து வெற்றி அடைய முடியும். ஆக என்னுடைய சிஷ்யமார் கேட்டிருந்தபடினால ஸ்தம்பனம் நான் போட்டேன்யா, எனக்கு அது இன்னுமே செயல்பாட்டுக்கு வரலான்னா திருப்பி செய்யுங்க. இதை மாதிரி முறையாக பயன்படுத்துங்க. ஸ்தம்பனம் எந்திரம் ஒரு எந்திரம் மட்டும் இல்லை, ஸ்தம்பனம் நிறைய எந்திரங்கள் இருக்குது. ஸ்தம்பன முறைகள் ஒரு முறை மட்டும் இல்லை, நிறைய முறைகள் இருக்குது. சைவம் இருக்குது, அசைவம் இருக்குது. மயானத்தில் வச்சே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். மயான சாம்பலை வச்சே முடிச்சிடலாம். கருங்கோழி முட்டை வச்சு முடிக்கலாம், நாட்டு முட்டை வச்சு முடிக்கலாம், வேப்பிலை வச்சு முடிக்கலாம், வெறும் வெத்தலை வச்சு முடிக்கலாம், பாவக்காயை வச்சு முடிக்கலாம். என்ன அனைத்து விதமான பொருட்களையும் வைத்து ஸ்தம்பனம் மட்டும் இல்லை, வித்வேஷனம் மட்டும் இல்லை, அனைத்து கர்மாவையும் நம்ம செய்யலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அடுத்த இனி உங்களுக்கு ஒவ்வொரு கர்மத்துக்கும் தேவையான எந்திரத்தோடு தான் நான் பதிவிடுவேன். எந்திரம், மந்திரம், அதற்கான மைமுறைகள், படையல் முறைகள், நேரம், காலம் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படும். ஆன்மீக அன்புறவுகளே, பொதுமக்களே, தற்போது என்னிடத்திலே கருங்குட்டி தேவதையினுடைய எந்திரமும் மந்திரமும் மையும் வழங்க இருக்கிறேன். 1001 ரூபா தட்சணை. ஏற்கனவே சிஷ்யமார்களுக்கு 11 பேருக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், இன்னும் அனுப்பலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ மீண்டும் இந்த வருகிற நாட்களுக்கு அமாவாசையை முன்னிட்டு நாம் வழங்க இருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் கருங்குட்டி தேவதை எந்திரமும் மையும் வேண்டுமோ அவர்கள் தயவு செய்து நான் வழங்க இருக்கக்கூடிய ஜிபே நம்பரில் நீங்கள் பணம் போட்டு அட்ரஸை நீங்கள் தெரியப்படுத்துங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். இது 48 நாளா 28 நாளா, உடனே பழிக்குமா உடனே பழிக்காதா, இது எப்படி செய்கிறது, எல்லாத்துக்கும் செய்ய முடியுமா, இதுக்கு செய்ய முடியுமா, உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரே பதில், 3 நாட்களுக்குள் நடந்துவிடும்.
எந்திரம் நல்ல ஒரு தரமான உலோகங்களால் செய்யப்பட்ட எந்திரமாக இருக்கணும். அந்த எந்திரத்தில் நீங்கள் இதை எழுதுங்க. எழுதி என்ன உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் அதில் எழுதுங்க. நான் சொல்லக்கூடிய இப்போ நான் மேலே குறிப்பிட்டபடி நான் கொடுக்கக்கூடிய மந்திரங்களை சித்தி செய்து கொள்ளுங்கள். உடனே நீங்கள் அதை பிரயோகப்படுத்துங்க. அந்த அன்னாருடைய உடம்புல உள்ள பொருட்களை வைத்து அந்த எந்திரத்து மேலே வைத்து இதை நீங்கள் கூட வச்சுக்கிட்டாலே போதும். 3 நாளில் நடந்துடும். நீங்கள் மயானத்தில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறதெல்லாம் அப்புறம். விருப்பப்பட்டவர்கள் 1001 ரூபாய் காணிக்கை செலுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வழங்கப்படும். அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையிலே நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது விஷ்ணு துர்கா. அன்னை விஷ்ணு துர்காவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறது அத்தனையும் 100% உங்களுக்கு பலிதமாகவும் 100% செயல்பாட்டுக்கு வரும். நீங்கள் நம்பி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி சாத்தான், தேவதைகள், பூதங்கள் இதெல்லாம் நீங்கள் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. என்னுடைய சிஷ்யமார்கள், என் பார்வையில் பட்ட பொதுமக்கள் அனைவருமே நான் வழங்கக்கூடியது அத்தனையுமே நீங்கள் தைரியமாக பிரயோகப்படுத்தலாம். உங்களுக்கு எந்த பின்விளைவும் வராது. நான் மேலே குறிப்பிட்டபடி நீங்கள் 5 புலன்களையும் அடக்கி தகாத செயல்பாட்டில் இல்லாமல் ஆன்மீகத்தில் தெய்வத்தோடு 2 கலந்த அத்தனை பேருக்கும் கன நேரத்தில் சித்தியாகும். வாழ்க வளமுடன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய சேனலை, இந்த மயானக்காளி மந்திராலயத்தினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூவாக அந்த பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க. நல்லா இருங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம.